சார், உத்தரகாண்ட் மாநிலத்தில் திருவள்ளுவர் தலித் அப்படிங்கிறதுனால அவரோட சிலையை அவமதித்து கீழே போட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? தருண் விஜய் அவர்களின் முயற்சி களங்கமுடையதாக நான் கருதவில்லை. அவர் ஒரு நல்ல நோக்கத்தில்தான் இதை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஐயன் திருவள்ளுவனை அவமதிக்கிற வகையிலே அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தையே அவமதித்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவன் ஒரு தெய்வப்புலவர் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடியவர், உலக பொதுமறை வழங்கியவர். பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் அனைத்து மொழிகளிலும் அல்லது பெரும்பாலான மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்ட பெருமைக்குரிய நூல் திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சாதிக்கு எதிராக கருத்து பரப்பலை செய்தவர். அப்படிப்பட்டவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உரியவர் என்று அடையாளப்படுத்தி இன்றைக்கு கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். இது தமிழ்ச் சமூகத்திற்கு நேர்ந்த அவமதிப்பு மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்கே நேர்ந்திருக்கிற ஒரு தலைக்குனிவு. இதற்காக நாம் ஒவ்வொருவரும் வெட்கப்பட வேண்டும். இதில் உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்த சிலையை அங்கே நிறுவுவதற்கு மத்திய அரசாங்கத்தின் துணையை, ஒத்துழைப்பை பெற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்வாதி ரம்ஜானுக்கு நோன்பு இருந்ததாகவும் அவங்க இஸ்லாமிய மதத்திற்கு மாற இருந்ததாகவும் நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. அது உங்கள் தகவல் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? அது கொஞ்சம் விரிவாக பேசுவோம்.